அவர் திருவவதரித்திருக்கவில்லை என்னால் நமக்கெல்லாம் ஆழ்வார்களது பெருமையோ அல்லது அவர்களது ஈரச் சொற்களின் பெருமையோ தெரிந்திருக்காது. ரொம்ப ஆசையோட திருக்குருகூருக்கு விரைந்தார். நம்மாழ்வாரை அடிபணிந்து அவரிடமிருந்து திருவாய்மொழி பாசுரங்களை பெற்றுவிட வேண்டும் என்ன ஆசை அவருக்கு. நாதமுனிகளையே ஒரு கருவியாக கொள்ள வேண்டும் என்பது நம்மாழ்வாருடைய திருவுள்ளம். அவர் ரொம்ப ஆனந்தத்தோட தாமும் நாதமுனிகளுக்கு உபதேசித்தார். 1000 பாசுரங்களை மட்டும் கொடாமல் மத்தைய ஆழ்வார்களது திவ்ய பிரபந்தங்களையும் அனுகிரகித்தார். எனவேதான் நமக்கு மீண்டும் இந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்று இன்னைக்கு கொண்டாடுகிறோமே, அது மீண்டும் கிடைத்ததற்கே முக்கியமான காரணம் நாதமுனிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். குன்றம் போல் மணிமாட நீடு திருக்கூர் அதனுள் நின்ற ஆதிபிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடிதிரே. ஆழ்வார்கள் என்றால் அது நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும். ஆச்சாரியார்கள் என்றால் அது ராமானுஜரைத்தான் குறிக்கும். ஆழ்வார்களில் சிறந்தவரான நம்மாழ்வாரையும் ஆச்சாரியர்களில் சிறப்பு பெற்ற ராமானுஜரையும் உருவாக்கிய பொருணை நதி எனும் தாமிரபரணி ஆற்றினை போற்றி அதன் கரையில் கோயில் கொண்டுள்ள ஆழ்வார் திருநகரி என்னும் திருத்தலத்திற்கு செல்வோம் வாருங்கள். வேதத்தின் சாரத்தை திருவாய் மொழியாக வடித்துக் கொடுத்த காரிமாறனின் கழலினை பற்றி நாதமுனிகள் பெற்ற நல்லருளை நலமாய் அறிந்து கொள்வோம். 1000 இன்தமிழ் பாக்களை தேடி ஆதிநாதன் கொலுவிருக்கும் ஆழ்வார் திருநகரி வந்த நாதமுனிகள் ஆறாவமுதனின் பாசுரங்களை அறிவார் யாரேனும் உண்டா என அலைந்து திரிந்தார். வேதம் தமிழ் செய்த மாறனை தவிர வேறொன்றும் அறியாத மதுர கவிகளின் சீடரான பராங்குசதாசன் என்பவரை சந்தித்தார். அந்த பராங்குசதாசனிடத்தில் குருகூர் சடகோபன் சொன்ன சொல் மாலை 1000 பற்றி தெரியுமா என்று வினவினார். பராங்குசதாசனும் அதற்கு பதிலளிக்கும் விதமாக நம்மாழ்வார் பாடிய 10 பாடல்கள் தனக்கு தெரியாதென்றும், ஆனால் நம்மாழ்வாரை பற்றி மதுர கவியாழ்வார் பாடிய 11 பாடல்கள் தனக்கு தெரியும் என்றும் சொன்னார். நம்மாழ்வாரை தன் குருவாக ஏற்று கண்ணி நுண் சிறுத்தாம்பு என்று தொடங்கும் பாசுரங்களை கலி விருத்தமாக மதுர கவியாழ்வார் பாடினார். ஆதிசேடனின் அம்சமாக ஆழ்வார் திருநகரியில் உள்ள திருப்புளியமரத்தில் நம்மாழ்வார் ஞானத்திலேயே வீற்றிருந்தார்.
கண்ணபுச நம்பியின் வேண்டுகோளுக்கிணங்க நாதமுனிகளும் அந்த திருப்புளிய மரத்தின் அடியில் சென்று நம்மாழ்வாரை பணிந்தார். பின்னர் மதுர கவியாழ்வார் இயற்றிய கண்ணினுன் சிறுத்தாம்பு பாடலை 12,000 முறை பாடினார். கண்ணினுன் சிறுத்தாம்பு என்னும் 11 பாசுரங்களை ஒருமுறை பாடுவதற்கு குறைந்தது 10 நிமிடங்களாவது தேவைப்படும். நாதமுனிகள் நம்மாழ்வாரை தரிசிப்பதற்காக 12,000 முறை இடைவிடாமல் பாடினார். நம்மாழ்வார் திருவாய்மொழி பிறக்க 2,000 மணி நேரம் வைராக்கியத்துடன் பாடிய நாதமுனிகளின் தொண்டினை நினைத்தால் நமக்கு வியப்புத்தான் வருகிறது. நாதமுனிகளின் வைராக்கியத்தை கண்டு வியப்புற்ற நம்மாழ்வாரும் மனமிறங்கி அவர் முன் தோன்றினார். தான் ஞானத்தால் நன்குணர்ந்து இயற்றிய திருவாய்மொழி பாசுரங்கள் 1000ஐயும் அளித்தார். அதைக் கண்டு ஆனந்தமுற்ற நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் மேலும் மற்றைய ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களையும் அளித்தார். ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை நம்மாழ்வாரால் எப்படி நாதமுனிகளுக்கு அளிக்க முடிந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்மாழ்வார் என்று சொன்னாலே அவருக்குள் மற்ற ஆழ்வார்களும் சேர்ந்தே இருந்தனர். நம்மாழ்வாரை நாம் சேவித்தால் மற்றைய ஆழ்வார்களையும் ஒரு சேர சேவிக்கும் பாக்கியத்தை பெறலாம். ஆழ்வார்கள் தாங்கள் பெற்ற ஞானத்தாலேயே ஸ்ரீமன் நாராயணனின் மேல் பாசுரங்களை பாடினர். அந்த பாசுரங்களே 4000 திவ்ய பிரபந்தமாக உருவெடுத்தது. ஏட்டுச்சுவடிகள் ஏதுமில்லா அக்காலத்திலேயே இத்தனை பாசுரங்களும் நம்மாழ்வாரால் நாதமுனிகளுக்கு ஞானத்தாலேயே அளிக்கப்பட்டது. இதெப்படி சாத்தியமாகும் என்று வினா எழும். இதற்கு இன்றைய அறிவியல் நடைமுறைப்படி நாம் அன்றாடம் கணினியுடன் கட்டுண்ட நம் வாழ்வியலின் நெறியுடன் பார்ப்போம். நம்மாழ்வார் என்ற கணினியில் இருந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்ற கோப்பு நாதமுனிகள் என்ற கணினிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடம் நின்னோடம் பிரிவெண்ணே 1000 பல்லாண்டு வடிவாய் நின்பல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு. பின்னர் நாதமுனிகள் என்ற கணினியில் அந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்ற கோப்பு 4 பகுதிகளாக பிரித்து தன்னுடைய சீடர்களுக்கு வழங்கினார். ஆக இன்றைய கணினியுலகில் நடக்கும் அறிவியல் நடைமுறையை கிபி 9ஆம் நூற்றாண்டிலேயே நடத்தி காட்டியவர்கள் நம்மாழ்வாரும் நாதமுனிகளும். நற்றமிழால் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தை பெற்ற நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் பரிசொன்றும் தந்தார். நாடு புகழும் பரிசிலே நல்ல பரிசாக நாதமுனிகளுக்கு அந்த பரிசு நம்மாழ்வாரால் அளிக்கப்பட்டது.